29வது பாடல். சிற்றம் சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றா மறையடியே பாடும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களைக் கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம். உமக்கே யாமாட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இடையர்களுக்கு தலைவனும் ஆனிரைகளை காத்தருள்வனுமான கண்ணா கோவிந்தா, நாங்கள் எல்லாம் இந்த விடியற்காலை பொழுதில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி உன்னை வந்து வணங்கி உன்னுடைய பொன் போன்ற அழகிய சிவந்த செந்தாமரை திருவடிகளை போற்றி புகழ்ந்து பாடி நிற்பதனுடைய நோக்கம், அதன் காரணம் நாங்கள் பெறப்போகும் பயன் பற்றி கூறுகிறோம். சற்று கேட்பாயாக. மாடுகளை மேய்த்து அவை உணவு உண்ணும் வரை காத்திருந்து அவற்றின் செயல்பாடுகளை பார்த்து அனுபவித்த பின்னரே உணவு உண்ணும் வழக்கத்தை கொண்டுள்ள ஆயர் குலத்தில் வந்து பிறந்து அருளியவன் நீ. எனவே எங்களையெல்லாம் நீ அடிமை கொண்டருள வேண்டும். உனக்கு அடிமை தொழில் செய்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். அதனை ஒரு பேராக கருதுகிறோம். எனவே அதனின்று நீ நீங்களாகாது, நீங்கவும் முடியாது. நீங்கினால் அது உனக்கு தகுதியும் ஆகாது. இப்போது நாங்கள் இங்கே வந்து நின்று உன்னை போற்றி பாடுவது உன்னிடமிருந்து நோன்புக்கு வேண்டிய பறை முதலான உபகரணங்களை பெற்று போவதற்கு என்று நினைத்தாயா? அதுதான் இல்லை. இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, நாங்கள் 7 ஜென்மங்கள் பிறந்தாலும் எல்லா காலத்திலும் உன்னோடு நாங்கள் உறவாக சுற்றமாக இருக்கவே விருப்பப்படுகிறோம். உனக்கு மட்டும்தான் நாங்கள் ஆட்செய்வோம், அடிமையாக தொண்டு புரிவோம். இதற்கு ஏதேனும் இடையூறுகள், தடைகள், வேண்டப்படாத விருப்பங்கள் இருக்குமென்றால் அவை தோன்றாதவாறு நீதான் போக்கியருள வேண்டும் கண்ணா. நாங்கள் வந்த காரியத்தை நாங்கள் உன்னிடத்தில் சொல்லிவிடுகிறோம் என்று பேசுவதாக பாட்டின் திரண்ட பொருள் அமைந்திருக்கிறது. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து, ஏர்லியர் த பெட்டர். பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், பாலில் வெண்ணெய் கடைகிறவர்கள் அதிகாலையில் கடைந்தால் வெண்ணெய் திரண்டு வரும், இல்லை என்றால் வெயில் ஏற ஏற வெண்ணெய் உருகிவிடும். அப்படி இந்த உலகத்தில் இளமை பருவத்திலேயே பக்தியை திரட்டி கொள்ள வேண்டும். சிற்றம் சிறுகாலே. இன்னொன்று, காலை பொழுது என்று வர்ணிக்கிறவள் எத்தனையோ வர்ணனைகளை சொல்லியிருக்கிறாள். 6 முதல் 15 பாடல் வரையில் புல் சிலம்பின ஒலி, கோழி கூவிய ஒலி, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போத்தந்த ஒலி, இப்படி என்று வரிசையாக காலை பொழுதின் அடையாளங்களை பட்டியல் போட்டு காட்டினாள். அதில் சிற்றம் சிறுகாலை என்பது என்ன? சிறுகாலை, சிற்றம் சிறுகாலை, ரொம்ப முன்னாடி நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த தலைமுறையில் இருக்கிற பிள்ளைகளிடத்தில் பேசுகிற போது பெரியவர்களுக்கு இருக்கிற சிக்கல், எது சொன்னாலும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு நாம் அந்த காரியத்தை செய்து கொள்ளலாம், கொஞ்சம் பரீட்சைக்கு படித்தால் என்ன, அப்புறமா படித்து கொள்ளலாம். நீங்கள் பழைய தலைமுறையினுடைய இயல்பே ஒரு காரியத்தை முன்னால் செய்துவிட வேண்டும் என்பதுதான். ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டுவதாக இருந்தாலும் கூட கடைசி நாள் வரை காத்திருப்பது என்பது நல்ல மனோபாவம் அல்ல. எவ்வளவு முன்னாடி அந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அவ்வளவு முன்னால் செய்ய வேண்டும் என்பது உலகியல் வெற்றிக்கான சூத்திரம். ஏர்லியர் த பெட்டர். ஆனால் இந்த மனோபாவம் நமக்கு இல்லாததால் தான் அந்திமத்தில் பார்த்து கொள்ளலாம், அந்திமத்தில் பார்த்து கொள்கிறாம் என்று சாகிற வரை ஞானத்தை ஒத்தி வைக்கிறோம். இந்த வார்த்தை கடினமான ஒரு வார்த்தை. மரணமடைகிற வரை பல பேர் தங்கள் ஞானத்தை பற்றிய கிரணம் கூட தன் மீது படாதபடி இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறார்கள். நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த தேடல், ஆன்மீக தேடல், இறை என்றால் என்ன என்கிற ஒரு வகையான தேடல் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். இது உள்ள ஆன்மாதான் கடவுளை கண்டுபிடிக்கிறது. ஆண்டாள் அத்தகைய ஆன்மாவாக தன்னை பாடுகிறாள். சிற்றம் சிறுகாலை, நாங்கள் அதிகாலையில் உன்னை வந்துவிட்டோம், உன்னை சேவித்து நல்ல விஷயத்தில் விரைவு வேண்டும் என்று காலை வழிபாட்டை குறிப்பிடுகிறாள். நம்ம எத்தனை விதமான வழிபாட்டை மேற்கொண்டாலும் விடியற் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 5:30 செய்கிற வழிபாடு தான் கோடிக்கு கோடி கோடிக்கு கோடி அதிகமான நன்மை தரக்கூடியது. அந்த சிற்றம் சிறுகாலை வந்து உன்னை சேவித்து
உன் பொற்றாமரை அடியே பாடும் பொருள் கேளாய். உன்னுடைய திருவடி என்ன என்று நாங்கள் பாடுகிறோம். இதுதான் வழிபாட்டினுடைய நோக்கம். இறைவனுடைய திருப்பாதம் எப்படிப்பட்டது? தேனே மலரும் திருப்பாதம். அப்படி பாடுகிற பாட்டின் பொருள் கேளாய். இந்த பொருள் கேளாய் என்பது வெளிப்படையாக பார்த்தால் இந்த பாடலுடைய அர்த்தத்தை கேட்டுக்கொள். வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறோம், கேட்டுக்கொள். இந்த வாழ்க்கை பல சம்பவங்களால் ஆனது. இளமை தொட்டு விதவிதமான சம்பவங்களுடைய கிடங்கு இந்த வாழ்க்கை. ஆனால் இதன் மூல நோக்கம் வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதை கண்டுணர்தல், மெய்யுணர்வு என்று பெயர். அந்த அர்த்தத்தை தான் பொருள் கேளாய் என்று பேசுகிறார். இந்த கேளாய் என்ற வார்த்தையில் இருக்கிற நெருக்கம், அந்யோன்யம். கேட்டுக்கடா கிருஷ்ணா, நீயும் நானும் எப்படி தொடர்புடையவர்கள், கொஞ்சம் கேளேன், நான் சொல்கிறேனே, கொஞ்சம் காது கொடுத்து கேட்கப்படாதா? கேளாய், பொருள் கேளாய். நீ எந்த குலத்தில் வந்து பிறந்தவன் தெரியுமா? பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து. நீ மாடு மேய்க்கிற குலத்தில் வந்து பிறந்த. ஏன் வந்து பரமபதத்திலே நீ வைகுந்தநாதனாக பேசாமல் இருக்க வேண்டியதானே? இந்த கந்து மேய்க்கின்ற ஆனிரை மேய்க்கின்ற குலத்திலே வந்து ஏன் பிறந்தாய்? அதுதான் கடவுளுடைய கருணை. பெரிய ஞானவான்களுக்கு மட்டும்தான் முக்தி கிடைக்கும் என்று இன்னும் பல பேர் குழந்தைத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இந்த நூலை படித்தால்தான், இந்த விதமான ஆச்சார நியமங்களை பின்பற்றினால்தான், இப்படிப்பட்ட சடங்குகள் வழியாகத்தான், இந்த கிரியைகள் வழியாகத்தான் பகவானை உணர முடியும் என்று பல பேர் சிறுபிள்ளைத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தவிப்பு, அதற்கான ஏக்கம், அதற்கான அந்த அந்த உயிரினுடைய ஒரு நெருப்பு பற்றி எரிகிற ஒரு ஆர்வம் அப்படி ஏற்படுகிற போது என்ன ஆகிறது என்றால், தன்னை தாழவிட்டு பரிமாறிக்கொண்டு பரமாத்மா இந்த பூமியிலே வந்து அதே குலத்தில் பிறக்கிறான். பெற்றம் மேய்த்து, பெற்றம்னா மாடுகள்னு பொருள். பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலியங்களை கொள்ளாமல் போகாது. நானாடா உங்களை தேடி வந்தோம், நீ எங்கே இருக்கிறேன்னு ஒன்று தேடி நாங்களாக வந்தோம். நீ அல்லவா எங்கள் குலத்தில் வந்து பிறந்தாய், எங்களை ரட்சிப்பதற்காக நீ அல்லவா இந்த பூமிக்கு வந்தாய். அப்படிப்பட்ட நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. அப்படிப்பட்ட நீ குற்றேவல் கொள்ளாமல் எப்படி எங்களை விட்டு விட்டு போக முடியும்? ராமாயணத்தில் அனுமன் பேசுவான், நீ யார் என்று சீதா பிராட்டி கேட்கிற போது ஏவல் கூவல் பணி செய்வேன் என்றான். திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லுகிறார், கடைத்தலை சீக்கப் பெற்றால் கடுவினை களையலாமே. ஒன்றும் வேண்டாம், உன் கோயிலில் போய் பெருக்குனா போதும், உன்னுடைய சன்னதியில் வந்து தூய்மைப்படுத்தினால் போதும். ஆலயங்கள் மெழுகுதல், அலகிடுதல், தீவட்டி பிடித்தல், சாமரம் வீசுதல், பல்லக்கு சுமத்தல், எத்தனையோ இருக்கிறது. பூக்கட்டி கொடுத்தல், பக்தர்களுக்கு கைங்கரியம் செய்தல், உணவு சமைத்து கொடுத்தல், விசிறி வீசுதல், எத்தனை விஷயமான கைங்கரியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நீ அந்த விட்டுவிட முடியாது. அதாவது லட்சுமண பெருமாள் எப்படி ராமனுக்கு கைங்கரியம் செய்தானோ அப்படி உனக்கு நான் செய்வதற்காக. இதே ஆண்டாள் பாடுகிறாள், கொம்மை முலைகள் இடறு தீர கோவிந்தற்கு ஓர் குற்றேவல். அவளுக்கு வாழ்நாள் முழுக்க அதே தவிப்பு. கொம்மை முலைகள் இடறு தீர கோவிந்தற்கு ஓர் குற்றேவல், இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவம்தான் என். காட்டில் மேட்டில் கண்ணை மூடி மூச்சை பாம்பு மாதிரி உள்ளே இழுத்து தவம் பண்ணி என்னடா பிரயோஜனம்? நான் உன்னை அல்லவா அடைய வேண்டும். உனக்கு குற்றேவல் செய்கிற போது தவம் செய்ததை விட மேலான புண்ணியம் எங்களுக்கு கிடைத்து விட்டதே, இனி போய் செய்யும் தவம்தான் என்ன என்று நாச்சியார் திருமொழியிலே பேசுகிறார். இதற்கு அடுத்து வருகிற 4 வரிகள் தான் திருப்பாவையின் ஆத்மா. அந்த 4 வார்த்தைகளை நீங்கள் தரிசித்து விட்டால் ஞானத்தின் உச்சாணி கொம்பில் ஏறி உட்கார்ந்து கொண்டு விட்டீர்கள் என்று பொருள். எல்லாரும் கடவுளை எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? பவர், மணி, இந்த உலகியல் இன்பங்கள், எர்த்லி ப்ளஷர்ஸ். கடவுளை எதுக்கு பயன்படுத்துகிறார்கள்? கல்யாணம் ஆகணும், குழந்தை வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும், விசா வேணும், எங்களுக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும். கடவுளை வந்து ஒரு 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 கருவியாய் பயன்படுத்தி அவர் மூலம் மற்றவற்றை அடைவதற்கு பயன்படுத்துவது போல பேசுகிறார்கள். உண்மையான ஞானம் அதுவல்ல, உன்னை அடைதல். அப்படியானா பறை கேட்டு வந்தார்களே, இந்த பாட்டில் தான் உடைச்சாவ. பறையை போட்டு உடைக்கிறா. எப்படி உடைக்கிறா? இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா. போடா, இந்த காலனா நாலனா பெறாத பறை பெறுவதற்கு விடியற்கால குடிலில் எழுந்து நீராடி நாங்கள் வந்து நிற்போமா? இது கடையில் கிடைக்காதா? வெளியில் கிடைக்காதா? உன்னால் மட்டுமே அருளக்கூடியவற்றை உன்னிடத்தில் கேட்க வேண்டும்.
அதை விட்டுவிட்டு உன் மூலம் நாங்கள் உலகியல் லாபங்களை பெறுவதால் என்ன பயன்? இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இந்த பறை பெறுவதற்காக நாங்கள் வரவில்லை கோவிந்தனே. அப்போ இத்தனை பாடலில் அதுதான் லட்சியம் என்பது போல் பேசினாலே, அதுதான் ரிலிஜன். ரிலிஜன் நிறைய சடங்கு சொல்லும், பார்த்தா அது ரொம்ப முக்கியம்னு சில பேர் பைத்தியக்காரத்தனமாக அதை பிடித்து கொண்டு திரிவார்கள். கடப்பதற்காகவே இந்த படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. நீங்கள் ஏறி வருவதற்காகவே இந்த படிக்கட்டுகள் கட்டப்பட்டன. படியில் நின்று கொண்டு நீங்களும் முன்னேறாமல் பிறரையும் முன்னேற விடாமல் இம்சை செய்யாதீர்கள். படிகள் கடப்பதற்காகவே கட்டப்பட்டன. மதத்தின் சடங்குகளும் கடப்பதற்காகவே உருவாக்கப்பட்டன. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. இந்த ஆத்மாவை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டால் திருப்பாவையை முற்றிலும் புரிந்து கொண்டீர்கள் என்ற பொருள். இந்த நாளை நான் பறைக்காகவா நாங்கள் வந்து உன்னிடத்தில் நோன்பு நோட்டு நின்று கொண்டு இருக்கிறோம். இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா. பின்ன என்ன வேணும்? எல்லா பிறவிக்கும் உன்னோடு சம்பந்தம் வேணும். இந்த கடவுளை அடையாத வரை மதம் பெரிய விஷயமாக தெரியும். உணர்ந்து விட்டவனுக்கு மதம் சின்ன விஷயமாக தெரியும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோ. விட்டாலும் விடாட்டாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உன்னை நான் விட முடியாது, என்ன நீ விட முடியாது. எற்றைக்கும் என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும், எத்தனை பிறவி எடுத்தாலும், முன்னேழு பிறவி பின்னேழு பிறவி உந்தன்னோடு உற்றோமே ஆகும். பெரியாழ்வார் பாடுறார், எந்த தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். பரம்பரை பரம்பரையாக உனக்கு பணிவிட பண்ணுறோம்டா. எந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம். நம்மாழ்வார், ஒழிவில் காலமெல்லாம் உடலாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். உன்னை விடவே முடியாதுடா, உன் கூடவே தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். உற்றோமே யாவோம் உனக்கே யாம் ஆட்செய்வோம். உனக்கு உற்றவர்களாக நாங்கள் இருப்போம் ஒவ்வொரு ஜென்மத்திலேயும். கடவுள் மூலம் இன்னொன்றை அடைவது என்பதை தாண்டி கடவுளை அடைவது தான் உண்மையான மதம் என்பதை சொல்லுகிறார். இதுக்கு எது இடையூறு? நம்முடைய காமங்கள், வேறு பல விருப்பங்கள் கடவுளை நெருங்குவதற்கு இடையூறு. இப்போ சொல்லுகிறாள், டேய் இந்த மாதிரி விருப்பம் எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கிருஷ்ணா. அது வருகிற போது அதை மாற்றுகிற வைத்தியநாதன் நீதானே, அவற்றையெல்லாம் மாற்ற வேண்டிய குருநாதன் நீதானே. மற்ற இனம் காமங்கள் மாற்று. அந்த விருப்பங்களிலிருந்து எங்களை மாற்றி நாங்கள் அடைய வேண்டியவற்றை நீ அடைய வேண்டும். ஒரு மகாராணி என்கிட்ட வந்து யார் எது கேட்டாலும் தர்றேன்னு சொன்னாலாம். ஒருத்தன் வந்து ராஜ்யம் கேட்டான், ஒருத்தன் நிலம் கேட்டான், ஒருத்தன் பொன் கேட்டான், ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று கேட்டான். ஒரு வாலிபன் கம்பீரமாக கையை மூடிக்கொண்டு அப்படி வந்து நின்றான். மகாராணி கேட்டால் என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் மகாராணி பார்த்தாள், இப்படிப்பட்ட ஒரு ஆண்மகன் அல்லவா என் கணவனாய் வர வேண்டும், என்னை தருகிறேன் என்று கொடுத்தாள்னு ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்வார். அது மாதிரி பகவான் இடத்துல அத்தையும் இத்தையும் கேட்கிறவர்கள் அதை வாங்கி கொண்டு வருகிறார்கள். எத்தையும் கேட்காமல் இருக்கிறவர்களுக்கு பகவான் தன்னை தருகிறான்.